வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் த. சுகந்தி, MSc BA, இல்லத்தரசி, மயிலாடுதுறை. மகாகவி பாரதியின் ஆத்திச்சூடியில் நேயம் காத்தல் செய் என்ற தலைப்பிற்கு சிறுகதை சொல்ல வந்துள்ளேன். பொருள்: நல்ல நட்பினையும் உறவினர்களையும் இழந்துவிடக் கூடாது. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி கிடைக்கும் என்பதை போல் நல்ல நண்பர்களை கொண்ட ஊர்தான் திருவாரூர். மலர் என்ற பள்ளி தோழி 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தேனி மாவட்டத்தில் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறாள். நீலா என்ற பள்ளி தோழி 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு குழந்தையில் ஓவியக் கல்லூரியில் படித்து 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறாள். வாசுகி என்ற பள்ளி தோழி முதுகலை கணிதம் திருவாரூரில் படித்து 1 குழந்தைகளுடன் வசித்து வருகிறாள். மலர், நீலா, வாசுகி என்ற 3 பள்ளி தோழிகள் பள்ளி பருவத்தில் இருந்து இன்று அவர்களுக்கு திருமணமாகி அவர்களின் குழந்தைகளின் அனைவரும் நல்ல நண்பர்களாக காணப்படுகிறார்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் எளிதானது. ஆனால் நண்பர்களின் உறவினர்கள் அனைவரும் நல்ல நண்பர்களாக கிடைப்பது ஒரு வரம் ஆகும். அந்த வரத்தினை பெற்று காணப்படும் 3 தோழிகளும் குடும்பங்கள் நல்ல நெருங்கிய நண்பர்களாக காட்சியளிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களைப் போல் நாமும் நல்ல நண்பர்களை பெற்று வாழ வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது: நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் எப்பொழுதும் இழந்துவிடக் கூடாது. எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.